அதனால் சின்ன ஒரு ட்ரிப் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 டேஸுக்கு கன்னியாகுமரி பிளான் போட்டிருக்கு. எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்ன லுக்கு? வீடியோ எடுக்கிறதுக்காக தான் கோவிலுக்கு வரீங்களா? நமக்கு என்ன தெரியுமோ அது மக்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். வேண்டாமா? நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ட்ரிவாண்டத்தில் வந்திருக்கோம். ஜனனிக்கு லீவு, அதனால் சின்ன ஒரு ட்ரிப் ட்ரிவாண்டம். ட்ரிவாண்டம் வந்துட்டு இங்கேன்னு ரொம்ப பக்கம் தான் கன்னியாகுமரி. அப்போ ஜஸ்ட் ஒரு 2 டேஸுக்கு கன்னியாகுமரி பிளான் போட்டிருக்கு. என்ஜாய் பண்ணலாமா? வெயிலுக்கு செமையாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே வா. இந்த ஊருக்கு பேர் வந்து கன்னியாகுமாரி. KANNIA KUMARI. கன்னியாகுமாரின்னு அர்த்தம் என்னன்னா திருமணம் ஆகாத ஒரு பெண் கற்புடன் தவம் பண்ணக்கூடிய இடம். சுனாமி 2004 அங்கே வரும். திருவனந்தபுரம் டு விசாகப்பட்டினம் வரைக்கும் அடி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் கடல் அடித்து ஃபுல் தண்ணி ஊருக்குள்ளே வரணுமா வேண்டாமா? வரணும். 2 இடத்துல கடல் பேக்கில் போச்சு. ஒன்று கன்னியாகுமரி, ஒன்று திருச்செந்தூர். மீதி எல்லா இடமும் ஊருக்குள்ள தண்ணி போச்சு. கன்னியாகுமரியில் வரல உள்ள. இந்த சிலைக்கு மேல 1500 அடி இது இருக்குல்ல சிலைக்கு மேல தண்ணி வந்து அப்படியே கீழே இறங்கி போயிடுச்சு. அப்ப அந்த பக்கம் ஏறவே இல்லை. வரையல் ஆளுங்க நடந்து வந்துடலாம். எவ்வளவு பெரிய ஒரு மிராக்கிள். இங்கிலீஷ்ல அதிசயம். திருச்செந்தூரும் உள்ளுக்கு வரல. மீதி எல்லா இடமும் உள்ளுக்கு போச்சு. நிறைய அழிவு. ரொம்ப நன்றி. வாழ் வளமுடன். இதுதான் வந்து கன்னியாகுமரி பகவதி அம்மனோட அந்த கால்பாதம். இங்கதான் போயிட்டு இப்போ தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்ன லுக்கு? பகவதி அம்மன் கால் பாதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து விவேகானந்தா சந்நிதிக்கு வந்துட்டோம். பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா என்ன சொல்றது, ஒரு பீஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த உள்ள ஏறும்போதே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்கலாம் மாதிரி இருக்கு. பட் வந்து அலோவ் கிடையாது அந்த மாதிரி. ஸோ வெளியில வந்துட்டோம். காத்து நல்லா வீசுது. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கிரீன் ஷேடு அந்த கடல் ஃபுல்லா செமையா இருக்கு. பாப்ரி ரொம்ப மிஸ் பண்ணுது. பாப்ரி அடுத்த வாட்டி கொண்டு வர. நெக்ஸ்ட் வாட்டி பாப்ரிக்கு வீடியோ கால் பண்ணி காட்டி கொடுக்கலாம். கண்டிப்பா. ஜெனி இப்ப பார்த்து வந்தது என்ன? மெடிடேஷன் ஹால் 360ல ஒரு வீடியோ ட்ரை பண்ணிட்டு இருக்கு. எப்படி வரும்னு தெரியாது. சரி, மெடிடேஷன் எப்படி இருந்துச்சு? மெடிடேஷன் செமையா இருந்துச்சு. மெடிடேஷன் பண்ணதுக்கு டைம் கிடைக்கல. அதனால கொஞ்ச நேரம் மட்டும்தான். ஐயோ சூடு எடுக்குது. நல்ல சூடு. காலு எவ்வளோ நல்லா இருக்கு தண்ணி. ஆக்சுவலி எல்லாரும் வந்தா மேபி ஆஃப்டர் 4 o'clock வாங்க, இல்லைன்னா காலையில வாங்க. இந்த டைம்ல நடக்க முடியாது. எப்படி நடக்கிறது? ஐயோ நடக்க முடியல. எங்க அப்பா அம்மா? அங்க அம்மா வராங்க. பாருங்க, அந்த நிழல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வெயில் எப்படி அடிக்குதுன்னு.
அந்த வயிற்றுல நடங்க. இங்க ட்ரோன் அலௌட் இல்லைன்னா ட்ரோன் ஷாட் எடுத்தா சூப்பரா இருந்திருக்கும். போனே அலௌட் கிடையாது. உள்ள போன் அலௌடு இல்லை, வெளியில போன் அலௌடு. இங்க புக் ஸ்டால் ஒன்று இருக்கு. அதுக்கும் ஜனனிக்கு சம்பந்தமே கிடையாது. இல்ல சன்ல பாண்டவர்ல இங்க என்றாகும் போதே வந்து அவளுக்கு பசி பட் ஃபுட் நாட் அலௌட். அதனால அந்த கடுப்புல இருக்கா. அவ்வளவுதான். போட்ல போய் அங்க போன உடனே சாப்பிடலாம். ஓகே ஓகே. பார்த்த என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? உள்ள போட்டோ எடுக்க அலோவ் பண்ணல, அதனால ஒன்றும் எடுக்கல. இன்னும் போட்டோஸ் கிடைக்கல. பட் வந்து வரும்போது வந்து ஒரு ரூல்ஸ் கொடுத்தாங்க அவங்க. ஆமா, அதுல எல்லா அந்த ராமாயணம் ஹிஸ்டரி அது ஸ்டோரி உள்ள என்ன பார்த்தாச்சு? பார்த்தது ஃபுல்லா ராமாயணம் ஸ்டோரி தான். ராமாயணத்தோட ஸ்டோரி கம்ப்ளீட்டா உள்ள பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்கு. ஒவ்வொருதும் வந்து பிக்சரைசேஷன் பண்ணிருக்காங்க. அது கீழே வந்து ஒரு பிரீஃபா வந்து ஸ்டோரி கொடுத்துருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. புக்கில் இல்லை எக்ஸிபிஷன் சொல்லிட்டு நான் வேற மாதிரி தான் நினைச்சேன் ஆக்சுவலா. பட் வந்து அது என்ன சொல்றது, சும்மா எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. அது நீங்க வந்து அந்த முடியலன்னா சொல்ல வேண்டாம். முடியலன்னா அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு புரியல. நீங்க வாங்க எல்லாரும் இங்க வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அது புரியும். நான் பை வேர்ட்ஸ் சொன்னா உங்களுக்கு புரியாது. ஓகேவா? ஓகே. ஆக்சுவலி நாங்க ஸ்டே பண்ணது வந்து விவேகானந்த மடம். விவேகானந்த மடம் தானே? விவேகானந்த மடம். ஆமா ஆமா, கேந்திரம். விவேகானந்த கேந்திரம். அங்கே ஸ்டே. நல்ல ரூம்ஸ். இதெல்லாம் அதுக்குள்ளதான். இங்கே சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இருக்கு. இங்கே ஒரு 1.5 கிலோமீட்டர் கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். காலையில சன்ரைஸே அங்க பாத்துக்கலாம். இங்க வந்துருச்சுன்னா 1000 rupees. இப்போ எங்க வந்திருக்கோம்? கன்னியாகுமரியில இருக்கிற திருப்பதி கோயில வீடியோ எடுக்கிறதுக்காக தான் கோவிலுக்கு வரீங்களா? வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியுமோ அது மக்கள் கிட்ட ஷேர் பண்ணணும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஆனா உண்மையிலுமே யாருக்கும் அவ்வளவு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த திருப்பதி டெம்பிள் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பா சொல்லிதான் நமக்கு தெரியுது. நேற்றுக்கு வந்தோம், ஆனால் பார்க்க முடியல. நேற்று கொஞ்சம் க்ளவுடியாக இருந்துச்சு, அதனால சன்ரைஸ் பார்க்க முடியல. இந்த வாட்டி பார்ப்போம் இன்னைக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பாப்ரி வீடிங் நல்லா இருக்கும். ஏன்னா பாப்ரி கூட இல்ல, அதனால நானே செலக்ட் பண்ணது. பாப்ரிக்கு பிடிக்குமான்னு தெரியாது, நானே செலக்ட் பண்ணியாச்சு. ஓ அப்படியா விஷயம்?